அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20/5/2026ங்க. 20 மே 2026 புதன்கிழமை. வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். இடமிருந்து வளம் 1 ஆபாச சொல் இல்லைன்னா பேச்சு வழக்கு. இதுக்கு வேறு ஏதாவது ஹிண்ட் வரட்டும். 4 அவரோகணம் என்பதன் எதிர்ப்பதம். அவரோகம்னாலும் கர்நாடக இசையில் கர்நாடிக் மியூசிக்கில் வந்து இறங்கு வரிசை தான் அவரோகணம். அதுக்கு எதிர்ப்பதம்னா ஏறு வரிசை, சரிகம பதனி. ஸோ ஏறு வரிசைக்கு வந்து 4 இடமிருந்து வல்லம் என்ன ஆரோகணம்னு சொல்லுவோம். ஆரோகணம். ஆரோகணம்னா ஏறு வரிசையில் பாடக்கூடியதுங்க. சரிங்களா? 3 மேலேருந்து கீழே என்ன சுரணை. சூடு சுரணை இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல, உனக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கா அப்படிங்கிறது தான் சுரணை அப்படின்னு சொல்கிறது. உணர்ச்சி. 8 இடமிருந்து வலம் என்ன இடமிருந்து வலம் இல்லை, வலமிருந்து 8 கேள்வி இல்லைல்ல. ஆமாம், வலமிருந்து இடமும் இருக்க வாய்ப்பில்லை. சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன நகைகள். அணிகலன். போடுற நகையை வந்து நான் அணிகலன் சொல்கிறாங்க. வேறு என்னன்னு சொல்லலாம், ஆள் ஆரம்பிச்சுக்கு ஆபரணம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன ஆபரணம். சரிங்க, ஆபரணம் சொல்லிட்டீங்க. 5 கீழேருந்து மேலே என்ன ரோல் ஆரம்பிச்சுக்குங்க. சாலை வீதின்னு சொல்லலாம், ஆனால் இங்கே ட்ரோ வந்ததுனால ரோடு. சரிங்களா? சரிங்க. 6 வலம் வந்து இடம் என்ன அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் தமிழில் சொல்லணுன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பட்ட அறிவு அப்படின்னு சொல்லுவோம். பட்டு அறிந்தது, பட்ட அறிவு. ஏதோ படித்த அறிவுன்னு சொல்லுவீங்க, இங்கே வந்து பட்ட அறிவு. ஏதாவது பட்டாதானே புத்தி வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பட்ட அறிவு. ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன ஈஸி சேர். ஈஸி சேர்னா சாஞ்சாப்பில் உட்கார்ந்து இருக்கக்கூடியதுக்கு சாய்வு நாற்காலி அப்படின்னு சொல்லலாம். சாய்வு நாற்காலி. சாய்வு நாற்காலிங்க. ஓகே. 1 மேலேருந்து கீழே USA அப்படின்னா என்ன யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்காவை சொல்லக்கூடிய வார்த்தை தான். ஸோ பதில் என்ன அமெரிக்கா. சரிங்க. 1 இடமிருந்து வலம் என்ன ஆபாச சொல் இல்லைன்னா பேச்சு இல்லைன்னா செயல். இது வந்து அநாகரிகம்னு சொல்லலாம், ஆனால் இங்கே வந்து சா வந்துக்குங்க. அபச்சாரம்னு சொல்லுவாங்க நிறைய சைடில். இந்த பேச்சு வழக்கில், இவங்க பேச்சு வழக்கில் அபச்சாரம், தெய்வ குத்தம் ஆயிடுச்சு, இல்லை கெட்டதை பேசினா, இல்லை கெட்டதை செஞ்சால் அபச்சாரம் அப்படின்னு சொல்லுவாள். ஓகேங்களா? ஸோ பதில் அபச்சாரம். 10 இடமிருந்து வலம் என்ன கார் முகில். கார் முகில்னா கருமையான மேகங்க. நமக்கு இங்கே கார் தான் வந்துருக்கு பழையபடி. அப்போ கார் மேகம்னு எழுதலாம். முகிலை மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். முகில்னா மேகம், கால்னா இருள் சூழ்ந்த கருமையான மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 11 மேலேருந்து கீழே டேஷ் கவர்னர் என அழைப்போம். கவர்னர்னா ஆளுநரை தான் சொல்கிறோம். மேதகு கவர்னர் அப்படின்னு தான் அழைப்பாங்க, மேதகு. ஓகேங்க. 14 வலம் வந்து இடம் என்ன கபடி விளையாட்டு. கபடி விளையாட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவீங்க சடுகுடு விளையாட்டு. சடுகுடு. ஓகேங்க. 21 கீழே இருந்து மேலே என்ன பிராது அப்படின்னா என்ன புகார். புகார் வந்து வேறு என்ன சொல்லலாம் 2ல் சொல்லியிருக்காங்க முறையீடு அப்படின்னு சொல்லிடலாம். பதில் என்ன முறையீடு. சரிங்களா?
சரி, இந்த சைடு வந்த ஹிண்ட்டு சால்வ் ஆகிடுச்சு. 12 இடமந்து வலம் லீல முடிஞ்சிருக்குங்க. 12 இடமந்து வலம் லீல முடிஞ்சிருக்கு. முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் சௌரவ் கங்குலி, பிசிசிஐடைய முன்னாள் தலைவர், இந்திய கிரிக்கெட் போர்டு கட்டுப்பாடு போர்டோடைய தலைவர், முன்னாள் தலைவராகவும் இருந்தாப்புல. மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். இவன் வந்து தாதான்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம தமிழில் தாதான்னு சொல்லாதீங்க. தாதா அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மொழியில் வந்து அண்ணா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 9 மேலேருந்து கீழே என்ன ஊர் கேடு, அவமானம், இழுக்குன்னு சொல்லலாம், அசிங்கப்படுத்து, பங்கம் அப்படின்னு சொல்லலாம். இங்கு வந்து நல்லா பங்கம் விளைவித்தார்கள். பங்கம். ஓகேங்களா? பதில் என்ன? பங்கம். 16 இடமந்து வலம் என்ன? சுறுசுறுப்பற்ற நிலை. காலையிலே ஆக்டிவாக இருக்கணுங்க. ஆக்டிவாக இல்லாத நிலையை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சோம்பலாகவும் இருக்கக்கூடாது. சோம்பல். 17 மேலேருந்து கீழே என்ன? பால ஆரம்பிச்சுக்கு. மணி ஆர்டரை தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? பண விடை அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? பண விடை. சரிங்களா? 20 வலமிருந்து இடம் பார்க்கலாம். அடுப்பு எரிக்க பயன்படுவது. அடுப்பு எரிக்க நம்ம இப்போ கேஸை யூஸ் பண்ணுறோங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வந்துருச்சுன்னு சொல்லியாதீங்க. இதுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது என்னது? விறகு. ஓகேங்களா? 22 வலமிருந்து இடம் டைல முடிஞ்சிருக்குங்க. குரு ஓகே, சேட்டைன்னு சொல்லலாம். ஓகேங்க. 22 கீழேருந்து மேலே என்ன? ஆண் கோழி. ஆண் கோழின்னா அது என்ன? சேவல் தாங்க. சரிங்களா? இந்த சைடு வந்த எல்லாமே இந்த சைடு சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். மேனேஜர். மேனேஜரை நீங்கள் தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க? மேனேஜர் அப்படின்னா மேலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலாளர் அப்படின்னு சொன்னால் மேனேஜர்னு. 8 இடமந்த வலம் எதுவுமே இல்லைங்க. மேசின்னு வந்துருக்கு. எதுவுமே கேள்வி இல்லை. ஓகேங்க. 13 வலமிருந்து இடம் என்ன? நடு எடுத்து வருதுங்க. வலமிருந்து இடம் தேர்ட்டை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா களவு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆங்கிள் எடுத்தால் கிளியரிட்டியாக இருக்குதுங்க. நான் இந்த ஆங்கிள் மாற்றிக்கிறேன். ஓகே, களவு. 13 மேலேருந்து கீழே. நண்டு ஒரு ராசி. நண்டும் ஒரு ராசி வகையும். நண்டுக்கும் ராசிக்கும்னா கடகம் தான் நண்டோட சிம்பிளாக இருக்கும். லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சு, இடையில வரலன்னு நினச்சேன். இந்த கொஸ்டின் எழுத கடகராசிக்கு கொஸ்டினை மேக் பண்ணுவேன். 15 வலமிருந்து இடம் என்ன? அபாயம், தடை. இடரினும் தடையினும். ஸோ பதில் என்ன? இடர்னா இடைஞ்சல், அபாயம், டேஞ்சர், ரெண்டுக்குமே சொல்லக்கூடிய வார்த்தை. 19 இடமந்து வலம் என்ன? நேசி. அனைவரையும் நேசி, விரும்பு. ஓகேங்களா? லவ்னா பாசம்னு சொல்லலாம். காதல்ங்கிற 2வது வார்த்தை. அன்பு செய் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மீனிங். 18 மேலேருந்து கீழே என்ன? 18 மேலேருந்து கீழே பதகளிப்பு, தாகம், வேட்கை. இது எல்லாத்தையும் சொல்லணும்னா தவிக்கிறது, தவிப்பு அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? தவிப்பு. ஓகே. 23 வலமிருந்து இடம் என்ன? விரதம். விரதம் இருக்காங்கன்னா நோன்பு இருக்காங்கன்னு சொல்லலாம். பூல முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இன்னும் ஒன்று விட்டுட்டோம். 7 வலமிருந்து இடம் என்ன? மூக்கு. மூக்கை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம நாசின்னு சொல்லுவோம்.
சரிங்களா? இதுதான் இன்றைய பதிலுங்க. எல்லா கேள்வியும் சால்வ் பண்ணிட்டோம். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தினத்தந்தி குறுக்கெழுத்து போட்டி. கண்டுபிடிங்கள் வித்தியாசத்தையும் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன வித்தியாசம்லாம் இருக்குதுன்னுட்டு. 6 வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. சரிங்களா? நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.